நம்ம லைஃப்பில் நம்ம நிறையா பீப்புள்ஸை வந்து மீட் பண்ணுவோம். அதில் ஒரு ஹானஸ்டான அப்சர்வேஷன் என்னென்னா, சம்டைம்ஸ் த மோஸ்ட் நைசஸ்ட் பீப்புள் யூ மீட் மைட் ஸ்மோக் அண்ட் சம்டைம் த மோஸ்ட் எவில் பீப்புள் யூ மீட் வில் கோ டு டெம்பிள் அப்படின்னு ஒரு அப்சர்வேஷன் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இதில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த எக்ஸ்டர்னலான திங்ஸை வச்சு ஒரு பீப்புளை வந்து நம்மளால் வந்து ஜட்ஜ் பண்ணவோ இல்லை அந்த பீப்புளை பற்றி இவங்க கேரக்டர் இது தான்ப்பா, இவங்க இப்படி தான்ப்பா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அவங்களோட இன்டர்னல் குவாலிட்டிஸை வச்சு வேணால் நம்மளால் சொல்லலாம். லைக் கைண்ட்னஸ், இன்டெகிரிட்டி, இந்த மாதிரி விஷயத்தை வச்சு. அவங்க கோயிலுக்கு போகிறதுனால நல்லவங்க, இவங்க தம் அடிக்கிறாங்க, இல்லை தண்ணி அடிக்கிறாங்க, அதனால இவங்க கெட்டவங்க. ஸோ அதே மாதிரி இது வைஸ் வெர்சாவும் வச்சுக்கலாம். தண்ணி அடிக்கிறவங்கெல்லாம் நல்லவங்கனோ, கோயிலுக்கு போகிறவங்கெல்லாம் கெட்டவங்கனோ சொல்ல முடியாது பாருங்கள். இந்த ஹானஸ்டான அப்சர்வேஷன் எதுலேருந்து கற்றுக்கிட்டேன்னா, என்னோடய டே டு டே லைஃப்பில் ஒரு பர்சனை நான் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பர்சன் வந்து டெய்லி என்கிட்ட பேசும்போது இல்லை எப்பயாவது பேசும்போது அவங்க தான் எனக்கு இந்த உலகத்துலேயே ரொம்ப நல்லவங்க மாதிரியே பேசியிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு கோயிலில் போய் விளக்கு போட்டுலாம் வேண்டிகிட்டு இருக்காங்களாம். இது கேட்குறப்ப எனக்கு சிரிப்பாக வருது. ஆனால் அவங்களே வந்து நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க. So the moral of the story is external practices won't guarantee the inner goodness.